ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு இந்தியன் டேக் அவுட் ரெசிபீஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு ரவா கேக் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நான் அரை கப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் சுகர் அரை கப் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமேல் நான் 2 எக் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எக்கு வேண்டான்னா நீங்கள் அரை கப் நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இப்போது 2 எக் ஆட் பண்ணக்கப்புறம் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப் சுகர் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை பீட் பண்ணுங்கள். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஃபுல்லாக நல்லா பீட் பண்ண தான் சாஃப்டாக வரும். ஸோ நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கோம். அந்த 1 கப் ரவையை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ரவை ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ பேக்கிங் பவுட்ரு அரை டீஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த முட்டை ஸ்மெல் கொஞ்சம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த வெண்ணிலா எசன்ஸ் போட்டால் உங்களுக்கு ஸ்மெல் அவ்வளோ தெரியாது. ஸோ அதுக்காக நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ளேவர் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கோங்க. இதுக்கப்புறமே நம்ம துருவின தேங்காய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஷ்ரெட்டட் கோகனட் எடுத்திருக்கேன். ஒரு அரை கப் நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் துருவின தேங்காய் ஒரு அரை கப் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே போடுறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பால் ஒரு அரை கப் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இது நல்லா கலந்து விட்டக்கப்புறம் நாம் இதை ஒரு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இப்படி இருக்கணும். இப்போ நாம் இதை ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ட்ரேயில் நீங்கள் பட்டர் வேணும்னா பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா எண்ணெய் கூட எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் பட்டர் இல்லைன்னா எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பேனில். நல்லா அப்ளை பண்ணக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணி வச்ச பேட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அவனை 170 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க, ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அதை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அவன் ப்ரீ ஹீட் ஆனக்கப்புறம் நீங்கள் இது 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் மட்டும் நீங்கள் பேக் பண்ண வைக்கணும். இப்போ பாருங்கள், இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தட்டி விட்டால் தான் அந்த பபிள்ஸ் எல்லாமே இதாகும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அவனில் வச்சுக்கலாம். இப்போ இதை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போது அதுக்கு நம்ம ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அரை கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா நம்ம பாயில் பண்ண வைக்கலாம். இது நல்லா நம்ம பாயில் மட்டும் பண்ண வச்சா போதும். ஸோ இது நம்ம அந்த கன்சிஸ்டன்சி வர மட்டும் நம்ம பாயில் பண்ண வேண்டியதில்லை. அந்த கம்பி பதம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த அளவுக்குள்ள பாயில் பண்ண வேண்டியதில்லை. சும்மா பாயில் மட்டும் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதை நல்லா ஆறணும். இந்த சுகர் சிரப் நல்லா ஆறணும். ஆறினக்கப்புறம் அந்த ரவா கேக் மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அது ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினக்கப்புறம் நாம் இதை பீஸ் போட்டுக்கலாம். ஒரு 1 hour ரவா கேக்கை அதை அப்படியே வெளியே வச்சுருங்க. நல்லா ஆறினக்கப்புறம் 1 hour நல்லா ஆறினக்கப்புறம் நீங்கள் அதை பீஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணி ஒரு 1 hour போல் ஊற வைக்கணும். ஸோ ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சு.
இதுக்கு மேலே வந்து நாம் அந்த சுகர் சிரப் நல்லா ஆறுனக்கப்புறம் மேலே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அது நல்லா ஊற்றவே அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த ரவா கேக் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அது நல்லா ஊறணும். இது வந்து 1 hour நல்லா ஊறணும். 1 hour ஊறினக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆச்சுன்னு. இப்போ பாருங்கள் பீஸ் போட்டாச்சு. உங்களுக்கு மேலே வேணும்னா நீங்கள் கோகனட் பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஷ்ரெட்டட் கோகனட் வந்து நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரவா கேக் ரெடி ஆச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.